மகாநதி சீரியல்ல இன்டர்வியூக்கு போன காவேரி அது விஜய் ஃப்ரெண்ட் கம்பெனின்னு தெரிஞ்சதும் அந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கங்கா கிட்ட சொல்றாங்க வேற கம்பெனிக்கு தான் ட்ரை பண்ணணும்னு. அதுக்கு கங்காவும் சொல்றாங்க நீ கொஞ்சம் நாளைக்கு வீட்டிலேயே இருக்கலாம் தானேன்னு. ஆனா காவேரி சொல்றாங்க எனக்கு அப்படி இருக்க முடியாது அக்கா, நான் வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல காவேரிக்கு இன்னொரு கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி கால் வருது. ஆனா அதுவும் விஜய் ஃப்ரெண்ட் கம்பெனி தான். காவேரிக்கும் சந்தேகம் வந்துருச்சு. உடனே கால் பண்ணி சொல்லிறாங்க எனக்கு இன்டர்வியூக்கு வர முடியாதுன்னு. அந்த பக்கம் புது வீட்டுக்கு போன் காவேரி குடும்பத்தை காட்டுறாங்க. எல்லோரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாரதா மட்டும் நடந்தது எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க போறியா, எல்லாத்தையும் விடு அம்மான்னு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதாவும் சரி டீன்னு சொல்றாங்க. காவேரியும் சொல்றாங்க நான் இனி வேலைக்கு எல்லாம் பேக மாட்டேன், எங்கட நதி அப்பளத்தை நல்ல பிராண்டா உருவாக்க போறேன்னு. அப்புறம் நிவினும் சொல்றாரு நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட்டா இருக்கேன்னு. அப்படியே யமுனாவும் நிவினும் புது வீட்டிலிருந்து கிளம்புறாங்க. யமுனாவும் நவீனுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. அதுக்கு நிவின் சொல்றாரு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னைய வைஃபா ஏத்துக்கவே இல்ல, என்னைய தொல்ல பண்ணாம இரு அது போதும்னு சொல்றாரு. என் பொருள் எல்லாம் தொடாத, என்னாலதான் காவேரியும் விஜயும் பிரிஞ்ச மாதிரி எனக்கு குற்றுணர்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. யமுனாவும் சோகத்துல அப்படியே அமைதியா வாராங்க. அந்த பக்கம் காவேரியும் சாரதாவும் வீட்டு வேலையை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா சாரதா காவேரி கிட்ட கதைக்கிறாங்க இல்லன்னு காவேரி அழுது பேசுன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.